ஜாக் ஒட்டிக்கிட்டு போனா எஸ் चलो மலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போதான் மழைலாம் வர பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ரீன் தான். எங்கள் ஊர்லேருந்து இதுதான் எங்களுக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஐ திங்க் 115 நினைக்கிறேன். இங்கேருந்தே அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். அப்போ இங்கே தான் போலீஸ் செக் பண்ணிவிட்டு யாருமே ஹெல்மெட் போடல. 2 வண்டியில் 5 பேர் போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த டைம் சேஃபாக ஹெல்மெட் போட்டு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் வந்திருக்கான். பின்னாடி சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளோதான், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போ தான் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஃபுல்லாக
இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இங்கேருந்து கீழே பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் சன்லைட் விழுற மாதிரி இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. வளைவில் மட்டும் ஓவர்டேக் பண்ணவே கூடாது. ரைன் ஸ்பாட் வேறு. பாருங்களேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது, பொட்டி பொட்டியாக இருக்குது. வீடுலாம் பில்டிங்ஸே அந்த மாதிரி தான் இருக்குது. வீடுலாம் இன்னும் நீங்கள் மூணு பேசலாம். ஐ திங்க் அவன் பேர் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தூரமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. மைக் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கப்புள்ஸாக போகிறாங்களே ஏன் கரகம். இவன் கூடலாம் ட்ரிப் போக வேண்டியதாக இருக்கு. ஆமாம், இவருக்கு அப்படியே 4-5 பொண்ணுங்க கியூவில் நின்றுட்டுருக்காங்க. இது கரகமா? இருக்கிற மட்டும் போக சாப்பிட்டு போயிட்டே இருக்கட்டும். என் மேனேஜர் சொல்லுவார், பல்லு இருக்கிறோம் போகடா சாப்பிட்றான்டா. அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும்டா. வா, தைல மரக்கிட்ட வந்துட்டோம். அந்த வாசனை பாடுறாடா மச்சான். எப்படி இருக்கு? அந்த மாதிரி இல்லை. அடி இப்போதான் அந்த ஹெவி வாசனையே ஃபீல் பண்ண முடியுது இல்லை? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தைல மரம். இத்தனைக்கும் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்சு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வெளியே வரும்போது மஸ்ட் 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 விசிட் ஏலகிரி. கேமரா வச்சனால எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நினச்சிட்டு இருப்பாங்க இவெல்லாம் பெரிய யூடியூபராக இருப்பான், கேமராடா வச்சுட்டு வரான். ஒரு லைக் வீழ்ந்துடும் நம்ம. தண்ணி எதுக்குடாங்க? எப்படி இருக்கு பாரா அந்த வாசனை. அப்பாப்பா, இந்த கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்டு நான் கம்பெனியில் என்னோட கம்பெனிலாம் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுங்க. இந்த கார்பரேட் கம்பெனினாலே இப்படி தான். ஸோ எப்போப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போப்பெல்லாம் லாங் ட்ரைவ் போயிட்டு, லாங் ட்ரைவ்னால் உங்களுக்கு எதுலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே நினைக்க மாட்டீங்க இந்த இடத்த தவிர. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த நான் சூட் போட்டுட்டு எனக்கு அந்த சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. சூட் இல்லைன்னா குளிரும் போல். அந்த சில்லான வாசனை. வாவ், எவன் எவன் தூரம் நிறைய இருக்கு. ஐ லவ் ஏலகிரி. பட் ஆனால் கப்புள்ஸாக வந்தால் 1 நைட் ஸ்டே பண்ணிவிட்டு 1 நைட் 2 நைட் கூட ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே சில் பண்ணிவிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் அது இன்னும் வேறு மாதிரி சில்லிங்காக இருக்கும். சில்லு செம்மையாக இருக்குல்லடா.
don't go on road drunk. Yep, பார்த்துக்கோங்க. போட் ஹவுஸ் ஏலகிரி. பைக்கை போடணும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் போனால் அங்கே கேஷ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க, ஆன்லைன் பேமெண்ட் இல்லை. ஏடிஎம்மை தேடி அலைஞ்சி திரிஞ்சு ஏடிஎம்க்கு வந்தாச்சு. இவருக்கு வண்டி தான் வேணுமா? வண்டி இருந்தால் தான் நடப்பாங்க, வண்டி இருந்தால் தான் வருவாராங்க. ₹10 குரா, ₹10 இல்லையா? அந்த சீட்டு கொடு அண்ணன் நம்ம நம்பி விட்டார்ல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பார்க்கிங்கோட சொல்ல ₹10 சேஞ்ச் இல்லை. ஸோ அதனால் கூகுள் பேவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன ₹10 கொடுக்கணும்னு மார்க் பண்ணி அவர் கொடுத்துட்டாரு. அதுதான் ₹10 ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு இதான் ஸோ போட் ஹவுஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் போட் ஹவுஸ். அவங்கெல்லாம் கீழே நின்றுட்டுருக்காங்க. போட்டிங்லாம் போகிற அளவுக்கு சின்ன குழந்தையா நம்ம. ஸோ அப்படியே எல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். மோஸ்ட்டாக இங்கே கிட்ஸ் விளையாடுற மாதிரி தான் கேம்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், சர்க்காமரம், காரு, ஜும்பா பலூன் ஜம்ப்பு. பீஸ்ஃபுல். இங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த சன்லைட் போட்டால் வீடியோட மங்களாக இருக்குது. எஸ் எங்கே பாண்டா உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒயின்ஸ் இருக்குது பாருங்கள், வேணும்னா மது அருந்து விட்டு சும்மா உட்கார்ந்துடுவாங்க. நிம்மதி தேடி வந்தால் நிம்மதியாக கூட இருக்க விட மாட்டீங்களாடா இங்கே. ஹெல்மெட் வச்சுக்கோ, வண்டியில் போடு. சேஃப்டி பாஸ் இந்தா உன் பர்சனாலிட்டி கொஞ்சம் ஏற்றுறேன். அது கண்டேரா 6 கிலோமீட்டர். அது நான் ஆல்ரெடி போயிட்டு அதுக்கு போக வேணாம்.
பார்க் போகலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பைக் பார்க் எங்கண்ணா? பின்ன இந்த வண்டியை வெளியே ஓட சொல்கிறேன். அக்கா பைக் பார்க் எங்கே உள்ளே உள்ளாமா? பைக் பார்க்கிங் இங்கே விடலாமா? இங்கே விட்டால் பிரச்சனை இல்லைல்ல? இங்கே விட்டால் பிரச்சனை இல்லைல்ல? தேங்க்ஸ்க்கா. ஆ பைக் மேலேயா? அவங்க தான் இங்கே விட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. அதான் ஹெல்மெட் கூட எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். பரவாயில்ல, நீங்கள் வச்சு கூட போகலாம். பேக் டார்ப் இருக்குடா. அப்புறம் மழை வந்து ஹெல்மெட் நினச்சினா உங்களால் போட விட முடியாது. நான் உள்ள பாண்டாலாம் இருக்காண்ணா? இல்லையா? ஆ அப்போ பாண்டா பார்க்கு பேர் வச்சுக்கிறாங்க, பாண்டா பார்க். ஓ, இப்போ உள்ளே என்னென்ன இருக்கும்? உள்ளே வந்து இது மாதிரி பிளேஸ் இருக்கும், செல்ஃபி பிளேஸ், கேம்ஸு, சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த போலரிஸ் ட்ரைவ் பண்ணலாமா? இருக்கா? சூப்பர்ண்ணா. பார்க் பேர் தான் பாண்டாவா? இப்போ பாண்டாலாம் இருக்காதா? சூப்பர், தேங்க்ஸ். ஸோ அங்கே பாண்டா பார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன ஸ்கிப்ரான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் அதுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மழை வந்துட்டுருக்கு. அவங்களே கொடநாள் கொடுத்துருக்காங்க. ஸ்கைரா, சாரி ஸ்கிப்ரா இல்லை, ஸ்கைரா. உடைய பார்த்து எடுத்துருவாங்க நண்பர். நண்பர் இது எப்படி எப்படி ஆள் போகும்போது வெயிட்டாக இருக்குல்ல நண்பர்? வெயிட்டாக இருக்குல்ல? கோழியா? ஆ, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழி பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட் கேமரா. பண்டேரா பார்க்கில் வந்து இதோட பெரிய ஆஸ்ட்ரிச். அது வந்து 1.5 kg எக் அடாப்ட் பண்ணும். இங்கேயும் நல்லா தான் இருக்குது. கொடையை சாட்சிக்குங்க, சாட்சிக்கடா. ஸோ இதுதான் அது ஸ்கிப்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா நல்லா உட்காந்துன்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எதுலன்றா தண்ணி வருது? வா பாருங்க, வாடா, மழை வருது. அதுக்குள்ளார பைப் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. என்ன பாருங்க, இதுதான் ஸ்கைரா. உள்ளே வந்தாச்சு. இவங்க கொடையே பிடிக்க மாட்டேறான். அது மடிடா அதை. அது ப்ரெஸ் பண்ணுற அன்லாக். Take me. மக்கா வாங்கடா. நான் போய் மேலே பிச்சுக்கிறேன்டா. மக்கா கையில் தான் வரல. எப்படின்னா பார்க்கலாம். நான் கோவப்படுறேன். ஜாக்
ஜாக் ஜாக் கமான் ஜாக் கமான் ஜாக் ஒரு வழியாக கையிலேருந்து எடுத்துட்டாங்க. கமான் ஜாக் 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 டைட்டானிக் படம் டைட்டானிக் ஜாக் கடைசியாக அந்த அவள் பேர் என்ன அவள் பேரை மறந்துட்டேனா ஜாக் ஜாக் திரும்பி ஒரு போடு போட்டுருவான். ஜாக் ஜாக் கோவப்பட்டான் ஜாக் கோவப்பட்டான். ஜாக் ஒரு டைம் கைக்கு வாடா, ஒரு டைம் கைக்குள்ள வாடா. வரான் வந்துட்டான் கையில் வந்துட்டான். ஆஃப்டர் so many struggles கையை நல்லா அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி டைட்டாக பிடிச்சிட்டு கை இப்படி சடக்கல ரத்தம் வரும். இந்த இன்ஜுரி ஆகிற மாதிரி இருக்குது. மக்காவ் இறங்கி போயிடு மக்காவ். அவங்க கூட போ மக்காவ். ஷிஃப்ட் ஆகுது அவன் பாவலாம் எதுவும் பண்ண ஒளி கை போகலாம். உனக்கு வேணுமா அதான் ஷோல்டரில் உட்கார வச்சு அதான் புஷ்பா காய் சொல்லு. அவன் பறக்க போகிறான். வா நானே எடுத்து விட்றேன் அவனை. நானே எடுத்து விட்றேன். ஃபிக்ஸ் ஆகிட்டான். இதில் எதுவுமே இல்லை போலடா. அதான் கை வச்சாதான் கைக்குள்ளே வந்து உட்கார மாட்டான். கை வச்சாதான் வரான். இங்கே பாரு என் கால் பாரு. இப்போ நீ வா கீழே வா. கொள்ள இங்கே தானே கீழே பாடுறா. இங்கே பாரு கீழே வராங்க. இதெல்லாம் தண்ணி காசு போல. ரோட் கிளைம்பிங் அதெல்லாம் இருக்கு. இதுதான் இந்த ரூட் சொன்னாங்களா? இதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. அவ்வளோலாம் ஜிப்பிங். அதெல்லாம் ஓகே. ஆனால் 350லாம் வருது இல்லை. என்னடா சுச்சு போயிட்டியா? நான் போயிட்டு வர்றாரு. டேய் 6:45 தான் போகிறோம். காசு கொடுத்துட்டு பே போகணுமா? போதண்டா இன்னைக்கு. தமிழ் அப்பா ஜித்தறாங்க. அவ்வளோதான். இதுதான் 6:30 to 9:30 ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப
வச்சுக்கிட்டு போனா அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். எஸ், பாய் பாய். சரி, திரும்பவும் தூரல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மழை எப்படி வரும்னு தெரில, பார்த்துக்கலாம். ஐயோ குளிருது. ஏய் க்ளவுஸ் வேடா, டேய் குளிருதுடா. க்ளவுஸ் எடு, குளிருது. எடு எடு. நான் எப்படி போடுவேன். ஆனால் எங்கள் சூட்டில் தான் வரணும். ஃபுல் சூட், ரைடிங் சூட்டு, இல்லைன்னா குளிருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு க்ளோவ் யார் உங்கள் அப்பா வந்து தருவாரா? அவங்க அப்பா பேர் ரோசையா, சொல்லிட்டேன். ஓடா போயாச்சு. கரெக்டாக 7 மணி. 7 மணிலேருந்து மலை இறங்கிறதுக்கு மலையிலேருந்து இறங்குறோம். கண்டிப்பாக இறங்குறதுக்குள்ளேயும் மழையில் நனைஞ்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஏன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் மழையில் நனைஞ்சிரும் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒன்று கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இழந்து தான் நான்